இப்போ திமுக அரசும் வரக்கூடிய பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் ஏதோ செய்திகள்லாம் வருது. 5000 கொடுப்பாங்க, 10000 கொடுப்பாங்க. எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய வெள்ளமா உருட்டி கொடுப்பாங்க. உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டி பெரிய வெள்ளமா பொங்கலுக்கு கொடுப்பாங்க. எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனை, அப்போலோ மருத்துவமனை, இன்னும் கருணாநிதிக்கு மருத்துவமனை, எல்லாருக்கும் மருத்துவமனை, எல்லாருக்கும் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியே ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள எந்த ரகசியம் இருந்தாலும் வெளியில வராது. அந்த மாதிரி நாட்டையே அப்படியே வளைச்சு வளைச்சு சுத்தி சுனாமி மாரி வச்சிருக்காங்க. நான் தலைவர் நான் தலைவர் நான் தலைவர் பெரிய கிரிக்கெட்டை வச்சுக்கிட்டு செங்கோலை பிடிச்சி 23 புலிகேசி மாதிரி அந்த மீசையை முறுக்கி விட்டு மல்லிகைப்பூ குத்திட்டு உட்காரக்கூடாது. ஆட்சி பண்ணணும். நாங்க தான் இப்ப கிட்டத்தட்ட எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 1.5 லட்சம் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். யாருக்குன்னா? ஏழை எளிய மக்களுக்காக குடிசை மாற்று வாரியத்தின் மூலமா 1.5 லட்சம் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். நீங்க ஈஸியா மிஷினை தூக்கிட்டு போய் நீங்களே வீட்டுல வச்சு டைன் 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 அடிச்சு ஓட்ட போட்டு நீங்களே காலில் காட்டிக்கலாம். திராவிட மாடல் வென்று விட்டது. திராவிட மாடல் வென்று விட்டது. 26 நாங்கள் தான். இன்னும் காட்டுங்க. 4 சீட்டு 2 சீட்டு எம்பி சீட்டு இதை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாரு, ரவுடிசம் பண்றாரு. அப்போ திமுகவுக்கு கைக்கூலியா இருக்காங்க. அந்த இளைஞரோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்காரு திருமாவளவன். என் மேல கோபப்பட்டாலும் படட்டும். திருமாவளவன் இன்னைக்கு அவர் கட்சியில இருக்க இளைஞரோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ திமுக அரசும் வரக்கூடிய பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் ஏதோ செய்திகள்லாம் வருது. 5000 கொடுப்பாங்க, 10000 கொடுப்பாங்க. எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய வெள்ளமா உருட்டி கொடுப்பாங்க. உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டி பெரிய வெள்ளமா பொங்கலுக்கு கொடுப்பாங்க. பெரிய கரும்பு கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. என்ன எலெக்ஷன் ஆட்சி பிடிக்கணும், எப்படியாவது 26 பிடிக்கணும். இல்லைன்னா இவங்க ஆட்டையை போட்டதெல்லாம் அங்கே வேட்டையாட்டு போயிடுவாங்க. அதுக்காக அதை காப்பாற்றணும். அதை காப்பாற்றணும். அண்ணா திருடி சொத்து நிறையா வச்சிருக்காரு, அதை காப்பாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஜோனுக்குள்ளே நிறைய சொத்து வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்களா? யாரு வச்சில்ல? வேற வேற சொல்றீங்க. திமுக அத்தனை பேரும் கோடீஸ்வரர்கள். மதிப்பு வெறும் 7 கோடி. திமுகவுல இருக்க அத்தனை எம்எல்ஏ எம்பி பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள். மருத்துவமனை பூரா அவங்களும் தமிழ்நாட்டுல. இன்னைக்கு இருக்க கல்லூரி பூரா திமுக காரங்களுக்கு. ஏதோ யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் இருக்கா? எவனாச்சாரும் பணக்காரன் ஒரு காலேஜ் இருக்கா? எவனாச்சாரும் பணக்காரன் கோடீஸ்வரன் ஒரு இது ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காங்களா? எல்லாம் அவர்கள் பேரு. எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனை, அப்போலோ மருத்துவமனை, இன்னும் கருணாநிதிக்கு மருத்துவமனை, எல்லாருக்கும் மருத்துவமனை, எல்லாருக்கும் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியே ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள எந்த ரகசியம் இருந்தாலும் வெளியில வராது. அந்த மாதிரி நாட்டையே அப்படியே வளைச்சு வளைச்சு சுத்தி சுனாமி மாரி வச்சிருக்காங்க இவங்க. இதை போயிட்டா வேற ஒரு கட்சி, அதிலும் சீமான் வந்தால் நோண்டி நொங்க எடுத்துருவாரு. பயம். அதிமுக லேசு நினைக்காதீங்க. பயப்படுறாங்க. அதிமுகவும் லேசு நினைக்காத. அம்மா சிங்கிளா இருந்தாங்க. சிங்கிளா இருந்தாலும் மொத்தமா ஆட்டையை போட்டு வச்சுட்டு தான் போனாங்க. போயசகடன்ல போயசகன் ஆட்டையை போட்ட சின்ன ஆட்டையை போட்டுருச்சு. அந்த அம்மா கொடநாட்டில் அவ்வளோ பேர் சொத்து வச்சிருந்தாங்க. எத்தனை கொலை நடந்துச்சு? ஏன் கொலை நடந்துச்சு? பைத்தியக்காரனை கொலை பண்ணவன் ஆட்டையை போட்டது. ஆட்டையை போட்டது யாருன்னு நாட்டுக்கு தெரியும். அவருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ஏற்கனவே நாட்டை ஆட்டையை போட்டவங்களுக்கு தான் வாக்களிச்சு 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 மக்கள் இன்னைக்கு ரோட்ல வீதியில கிடக்குறாங்கம்மா. ஒரு மக்கள் அழுகுறத பாருங்க. தண்ணி இல்லை, மின்சாரம் இல்லை, இருக்க வீடு இல்லை. மழை பெஞ்சா தெருவில் தண்ணி ஓடுது. மழை பெஞ்சாலும் ஆற்றுல தண்ணி ஓடுது, வெள்ளம் வந்தாலும் ஆற்றுல தண்ணி ஓட குடிக்க முடியாது. ஏன்னா கழிவு நீர் கலந்து போகுது. அதில் கழிவு நீர் பூரா போய் தூர்வாரல. ஆற்ற மலையை பூரா ஒட்டச்சு மண்ணை பூரா அள்ளி ஜல்லியை பூரா வெளிநாட்டுக்கு வித்துட்டோம். விற்று இங்கே ரோடு போடுறது இல்லை. இங்கே ரோடை போட்டாங்க, வண்டி போனாங்க, பப்பரக்கான குப்பரை விழுவுது. அப்படிதான் ரோடு இங்கே போடுறாங்க. அதாவது அரசியல் பண்ணா பத்தாது. நான் தலைவர் நான் தலைவர் நான் தலைவர் பெரிய கிரிக்கெட்டை வச்சுக்கிட்டு செங்கோலை பிடிச்சி 23 புலிகேசி மாதிரி அந்த மீசையை முறுக்கி விட்டு மல்லிகைப்பூ குத்திட்டு உட்காரக்கூடாது. ஆட்சி பண்ணணும், மக்களை பார்க்கணும், மக்கள் நலன் பார்க்கணும். ஏழை இல்லாத தமிழ்நாடு ஆக்க முடியுமா? அவங்களால முடியாது.
ஏழையை வச்சுதான் இவங்க அரசியல். ஏழை இல்லாம தமிழ்நாடு ஆக்க முடியுமான்னு உங்களுக்கு சவால் விடுறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டுல ஏது ஏழைகள்? தமிழ்நாட்டுல ஏழைகள் இல்லையா? ஏழையே இல்ல. இல்லையா? அவதான் 10 கிலோ இப்ப அரிசி தர்றாங்கல்ல. 10 கிலோ அரிசி மட்டுமா தர்றோம்? 1000 ரூபாய் தர்றோம். அது மட்டுமா தர்றோம்? அப்புறம் தண்ணிய ஊத்தி குடுக்குறாங்க, சார், ஹோட்டல் குடுக்குறாங்க, ஆப்பு குடுக்குறாங்க, புல்லு குடுக்குறாங்க. அந்த வீடு இல்லாம எவ்வளவு குடும்பங்கள் யாருமா சொன்னா? சாலையில நாங்க வசிக்கிறாங்க. தான் இப்ப கிட்டத்தட்ட எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 1.5 லட்சம் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். யாருக்குண்ணா? ஏழை எளிய மக்களுக்காக ம். குடிசை மாற்று வாரியத்தின் மூலமா 1.5 லட்சம் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வீடு சார், தனியா அந்த வீடு பிராட்வே வழி எல்லாரும் குடிசை மாட வீடு கிடைக்காது. நிறைய குடும்பங்கள் இப்போ வந்து வீடு இல்லாம அங்கதான் அது வசிச்சுட்டு வந்து இருக்காங்க. எப்படின்னு கேட்டா தினத்துக்கு அதிமுக கட்சிக்காரங்க அவங்க. கிராமப்புறங்கள்ல இருந்து எதிர்க்கட்சிக்காரங்க. தினமும் வந்துட்டே இருக்காங்களா, ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டா வந்துட்டே 20, இருக்காங்களா. 30 வருஷமா நாங்க இங்கதான் ஆமா, வாழ்ந்துட்டு இருக்கோம். 20 எந்த கட்சிக்காரங்களும் எங்க கிட்ட ஆமா, அவங்க எதிர்க்கட்சிமா. இருமா அதெல்லாம் எதிர்க்கட்சி. புத்துனாக்கா எதிர்க்கட்சி. ஒரு அந்த புடிச்சு கேளு, ஆ. அவங்களுக்கு குடிசை மாற்று வாரியத்துல வீடு கொடுத்துருப்பாங்க. சார், நீங்க தான் சார் இத வந்து அதான் அவங்க நாங்க- நடவடிக்கை எடுக்கணும். அத நீங்க நீ இந்த தங்க முதல்வன் முதல்வன் படம் பாத்தியா? முதல்வன் படத்துல அர்ஜுன் பண்ணுவான் பாரு, ஆ. அது மாதிரி நாங்க ஒவ்வொரு மாசமும் போய் பண்ணுங்க சார், அது மாதிரி நாங்க பண்ணுங்க. போய் அப்படியே பண்ணணும். எங்களுக்கு வேற அரசாங்கத்துல இதுதான் வேலை, வேற வேலையே இல்ல. இந்த கழுதைகளுக்கு அறிவு வேணும்ல. குடிசை மாற்று வாரியம் எதுக்காக பண்ணிருக்கோம்? ஏழை எளிய மக்களுக்காக ஏய், வீடு கொடுத்தாலும் உட்கார போறாங்க. வீடு வீடு இல்ல. கொடுத்ததுனாலதாம்மா. இருக்கிற வீட்டை உடைச்சு விட்டுறாங்க. புறம்பாக்கணும், அந்த இடம், ஆமா, நத்த இடம், ஆமா. பொத்த இடம்ட்டு இடிச்சு போடுறீங்க. அந்த புறம்போக்குல- மக்கள் எங்க போவோம்? ரோட்ல தான் படுக்கும். ஏன்? அவங்க அறிவு பணக்காரங்க. கடிதனமா பேசக்கூடாது. அவங்களுக்கு எல்லாமே வீடு கொடுத்து தான் அவங்க வீடை இடிச்சோம். நாளை காலையில நான் மைக் எடுத்துட்டு போறேன். ஒரு மக்கள்கிட்ட நான் கேக்குறேன், உங்களுக்கு வீடு இருக்கா, வீடு இருக்கா, வீடு இருக்கான்னு கேட்டு வரேன். இல்லன்னு தான் சொல்லுவான். இருக்கு நான் சொல்லுவான், இல்லன்னா இல்லன்னு இருக்கு சொல்லுவான். ஏன் இங்க இருக்க வாங்க போக இல்ல. நான் சொல்லல சார், அங்க சும்மா. இருக்க ஒரு சில உருட்டுவாங்க, பேர் எந்த உருட்டுவாங்க, கட்சியா உருட்டுவாங்க. இருந்தாலும் எலெக்ஷன் டைம்ல வராங்க, ஓட்டு வாங்குறாங்க, அதோட ஏமா போயிடுறாங்க இங்க சொல்றாங்க. பாருமா, இதெல்லாம் வந்து கட்டுக்கதமா. சென்னையில இப்ப ஏறக்குறைய எல்லாத்துக்குமே குடிசை மாற்று வாரியத்துல எல்லாம் நாங்க காலத்துலயும் சரி, எம்ஜிஆர் காலத்துலயும் சரி, எல்லாத்துக்கும் வீடு ஒதுக்கி கொடுத்தாச்சு. ஆனா தினந்தோறும் ஈசப்புத்துல கிளம்பி வந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க ஜனங்க. அது ஏன்னா இப்ப யாருமே விவசாயம் பண்ணி உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்ல. விவசாயத்தை ஒழிச்சிட்டீங்களே நீங்க. தண்ணி இல்லைன்னு எந்த நாய் சொல்லுச்சு? நீ மின்சாரமே வந்து இந்த நாய் தான் சொல்லுது. பாரு, இந்த நாய் தான் சொல்லுது. நாங்க தண்ணி இல்லைன்னு. ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து தண்ணி ப்ராப்ளமே வந்து ஆமா, கடை கடையா பாக்கணும். நீங்க போய் ஆட்ட பார்க்க கூடாது. 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரம் தரேன்னு சொன்னீங்க. அதுல வெறும் 50,000 பேருக்கு தான் கொடுத்திருக்கீங்க. அது 1 லட்சம் இலவச பேருக்கு மின்சாரத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து மின்சாரம் வந்து அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ண இயலல. அதனால இருக்கிற மின்சாரத்தை நாங்க சார், கொடுத்துருக்கோம். தமிழகத்துல தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்றாங்க. தமிழகத்துல ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அதிகமா உற்பத்தி ஆகல இல்ல. ஏன்னா விவசாயத்துக்கு கொடுத்தாக்கத்தான் நீங்க அங்கேயே சோலார் கொடுக்கலாமே இலவசமா. இலவசமா சோலார் இப்ப அதெல்லாம் பண்ண கொடுத்துருக்கோம். இயலாதுமா. சோலார் போர் இயலாதே போடுறவங்களுக்கு கேளுங்க. கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து அதுக்கு வந்து 1,85,000 ரூபாய் என்னமோ கொடுக்குறாங்க. சோலார் போட்டு பம்ப் செட்டு மாட்டி சம்மர்சல் பம்ப் மாட்டி தண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் எல்லா ஸ்கீமும் பண்ணிட்டு தாமா இருக்கோம். அது மக்களுக்கு போய் சேரத்தான் செய்யுது. இல்ல, மக்களுக்கு அது போய் சேரலன்றதுனால தான் யாருக்கும் தெரியல. இப்ப இந்த அதெல்லாம் solar இல்ல. இதுவே நீங்க சொல்லி தான் இப்ப எனக்கு அதெல்லாம் தெரியுது. இல்லம்மா, இவங்களுக்கும் அதெல்லாம் இப்பதான் சோலார் தெரியுது. பம்போட சம்மர்சல் பம்பு எல்லாமே கொடுக்குறோம். எல்லாமே செய்யத்தான் செய்கிறோம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், கப்பல்ல பொண்ணு வருதுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்று, எங்கள் ஆத்தாளுக்கு ஒன்று, எங்கள் அப்பனுக்கு ஒன்று, எங்கள் அக்காவுக்கு ஒன்று, அண்ணனுக்கு ஒன்று. வர்றதே பொண்ணு தான். அப்புறம் என்ன ஆத்தாளுக்கு, அக்காளுக்கு, தங்கச்சிக்கு. அப்படிப்பட்ட கழுதை இருக்காங்கன்னா அவங்களுக்கு புத்தி எப்படி இருக்கும்? இந்த அம்மா இப்போ இந்த இவ்வளோ நேரம் ஆ ஊ ஆ ஊ ஆ ஊன்னு அது எங்க இருக்கு? அதான் ஒரு பிள்ளைதான் இருக்கு. இப்ப எல்லாரும் இருக்குமா? ஒரு பிள்ளைதான். அதை கருணாநிதி வந்து எல்லாரையும் வெட்டி விட்டாரு. ஆண்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை பெண்களை மாத்தி விட்டது கருணாநிதி தான். குடும்ப கட்டுப்பாடை பிரபலமாக்கி எல்லாரும் குடும்ப கட்டுப்பாட ஒரு பிள்ளைக்கு மேலே பெத்துக்கிறது இல்லை. இப்போ யாருக்கும் குழந்தை குட்டிலாம் இல்லை. இப்போ ஏதோ நம்மலாம் மண்டையப்படா நாடு வந்து ஜிலோன்னு ஆயிடும். ஆடு மாடு செத்து போன மாதிரி, அந்த மாட்டு மந்த காலி ஆன மாதிரி இந்த தமிழ்நாடும் காலி ஆயிடும். கவலைப்படாதீங்க. பாதி பேர் ஒரு 4.5 லட்சம் பேர் தாலி எடுத்து செத்து போயிட்டாங்களாம் சாராயத்தை குடிச்சு. இன்னும் கொஞ்சம் நெஞ்சு தொத்தா கிடக்குது. அதுங்களும் மண்டையை போடுச்சுன்னா தமிழ்நாடு காலி ஆயிடும். நீங்கள் ஈஸியாக மிஷினை தூக்கிட்டு போய் நீங்களே வீட்டில் வச்சு டைன் அடித்து ஓட்டை போட்டு நீங்களே காலில் வந்து காட்டிக்கலாம். திராவிட மாடல் வென்று விட்டது. திராவிட மாடல் வென்று விட்டது. 26லும் நாங்கள் தான். இன்னும் காட்டுங்க, மக்களை கொண்டுடுங்க. எதுக்கு மக்கள் உங்களுக்கு வாக்கு மிஷினும் தேவையில்லை, இவங்களுக்கும் தேவையில்லை, மோடிஜிக்கும் தேவையில்லை. அவர்களும் பிஜேபி அப்படிதான். அவர்களும் யாரையும் நம்புறதில்லை.
அவங்களாம் மனிதர்களை நம்புவது கிடையாது. அவங்க எல்லாம் ஒன்லி மிஷினை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால காசை கொடுத்தா மக்கள் ஓட்டு போட போறான். இப்ப பாருங்க, அம்மாவுக்கு 100, அப்பாவுக்கு 100, தங்கச்சிக்கு 100, தம்பிக்கு 100, எல்லாருக்கும் 100 கொடுத்து அந்த வீட்டு தலைவனுக்கு மட்டும் ஆப்பு புல்லு, அது 500, 1000. புரியுதா அவங்களுக்கு? இவங்களுக்குலாம் 1000. அவங்களுக்கு வந்து 500 மில்லியா, 500, 1000 தான். 1/2 லிட்டர் 1 லிட்டர் கோட்டர் கொடுத்து மொத்தமா குடும்பத்தை காலி பண்றது இவங்க தான். அதை குறைங்கன்னு சொல்றோம். நாங்க என்ன உங்ககிட்ட சொத்தை வந்து எங்கள்கிட்ட கொடுக்க நான் கேட்கிறோம்? படிப்படியா குறைப்புன்னு சொல்லிட்டாங்களே. எப்ப படிப்படியா? இனிமேவா? இப்போ கொடுப்பாங்க பாருங்க. இப்ப 6 மாசத்துல கொடுப்பாங்க. நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டு தேர்வை ரத்து செய்வோம். நாங்கள் வந்தவுடன் சாராயத்தை ஒழிப்போம். நாங்கள் வந்தவுடன் ஏழ்மை இல்லாத பணக்காரர்களாக மக்கள் எல்லாம் ஆக்குவோம். யாரு? நம்ம வடிவேலு சொல்லுவார் பாருங்க. சொல்லிட்டு கடைசியில ஓடி அன்றங்களோட ஒழிஞ்சிக்குவாரு. அதே போல இவங்க வந்து சொன்னாங்க. எல்லாரும் முட்டையை தூக்கி காட்டினாங்க, செங்கல்ல தூக்கி காட்டினாங்க, என்னென்னத்தெல்லாம் தூக்கி காட்டினாங்க, என்னென்ன கையிலையும் தூக்கி காட்டினாங்க. ஒன்றும் இப்போ வேலைக்கு ஆகல. செய்யணும்னு நினைச்சா செய்ய முடியும். முடியாது என்பது முடியாதுன்னு நினைக்க கூடாது. முடியும் என்று நினைத்தா எல்லாமே முடியும். நம்ம தமிழ்நாடு அவங்கள்ட்ட இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ 1000 ரூபா கொடுக்குறீங்கல்ல, கணக்கு பார்த்தாலே கொடுக்குறீங்க. கரண்ட் நீங்கள் யூனிட் எடுக்கிறீங்கல்ல, வீடு விட எந்த சந்து பொந்து ஓட்டையில் இருந்தால் கூட கணக்கு யூனிட் எடுக்கிறீங்கல்ல, எடுக்க ஆள் இருக்குல்ல, எடுக்க முடியுது இல்லை. இதை பண்ற மாதிரி ஏன் நாட்டு மக்கள் செய்யக்கூடாது? செய்யுங்க. எவ்வளோ இடத்த ஆட்டையை போடுறீங்க, இடிக்கிறீங்க, அதில் ஒரு மக்களை கொடுங்க. ஒரு 1/4 கிலோமீட்டர் எம்ஜிஆர் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நிறைய இடத்துல வந்து எம்ஜிஆர் வந்து கொடுப்பாரு. போய் நிற்பாங்க. நின்னவொன்னே அங்கே அப்படியே நின்னவொன்னே அவங்க பேர் எழுதிருப்பாங்க. அவ்வளோதான். அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம். 1/4 கிரவுண்டு. இந்த மாதிரி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. செய்யுங்க. அந்த மாதிரி ஏழைகள் இருக்கா, ரோட்ல இருக்கானா, ஒரு இடத்துல வைங்க, சுத்தப்படுத்துங்க. உங்களை யார்? தமிழ்நாடு உங்கள்கிட்ட தானே இருக்கு. துப்புரவு தொழிலாளர்கள் சம்பளம் தரல. அவங்க போராடினவங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன இப்போ வந்து கல்வித்துறைன்னு வச்சு அவங்க சாம்பார் வளர்த்துக்கிட்டு வராங்க அந்த அம்மா. இவங்க வந்து துப்புரவு தொழிலாளர்கள் போராடி நொந்து காணா போயிட்டாங்க. இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. எங்கேயாச்சும் ஓடிடலாமா? இந்த நாடே பிடிக்கல. திருமாவளவன் அவர்களுடைய சம்பவம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அவருடைய கார் திருமாவளவன் சொல்லுங்க, வழக்கறிஞர் மோதி இருப்பாரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு புறம் வழக்கறிஞர் அவர்களுடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இப்போ திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவாளர்களும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க அண்ணா? சொல்லுங்கண்ணா, நீங்க எப்படின்னே பாக்குறீங்க உங்க ஆட்சியில? ஏமா, வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதுனால அந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க வந்து ஊர்வலம் போனாங்க. ஊர்வலம் போனாங்களா? ஆமா, ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் தான். சரியா? இப்போ வந்து திரும்ப அவங்க வந்து இந்த மாதிரி அவரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே, அவரை எதிர்த்து இந்த மாதிரி பண்றாங்களேன்னு அவங்க ஆதரவாளர்கள் பண்றாங்க. அவங்கன்னா யாருன்னா? அவங்க கட்சிக்காரவங்க தான். சரி, அவங்க கட்சிக்காரவங்க தான் பண்றாங்க. திருமாவளவன் கட்சிக்காரவங்க பண்றாங்க. அவருக்கு எல்லா வழக்கறிஞரும் கட்சி சார்பற்று அவருக்கு பண்றாங்க. இந்த பாதிக்கப்பட்டவருக்கு நாங்கள் சும்மா ஒரு 4 தட்டு தான் தட்டுனோம், ஒன்றும் பெருசாக நாங்கள் ஒன்றும் அடி போடலைன்னு அவர் சொல்றாரு. யாரு? திருமாவளவன் சொல்றாரு. அந்த ஆணவ பேச்ச பாத்தீங்களா? என்னத்த ஆணவமா பதில் சொன்னத பாத்தீங்களா? என்ன அந்த ஆணவம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுதா? குறைச்சாலே அடிப்போம் அப்படின்ற மாதிரி எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்கண்ணா. என்ன முறைச்ச? என்ன பேசுற? அவரே முறைச்சாங்க. 4 தட்டு தட்டணும். அதனால முறைச்சு பார்த்தா பெரிய ஆண் அழகா இவர் கமலஹாசன். இவரு அப்படியே முறைச்சு பார்த்தோன்னு அப்படியே ஒரு கோவம் வந்துருச்சு. அப்படியே தட்டிட்டாங்க. எங்க அண்ணன் கற்பு போயிடும். எப்படி வந்து அவரை பெரிய கந்தர்வ கண்ணன் அப்படி பார்த்தோன்னே கற்பு பறந்துடும். அப்படியே முறைச்சு பார்த்தாங்க. 4 தட்டு தட்டுனாங்களாம். 4 தட்டாடாது, 40 பேர் சேர்ந்து அடிச்சாங்க அந்த பையனை. ஓட விரட்டி அடிச்சாங்க. சரிப்பா, யாரவே இருக்கணுமா? இந்த ஆணவத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா பதில் சொல்றீங்க. எல்லாம் நீங்க தான். என்ன நானா போய் அடி? திமுக கூட இருக்கிறதுனாலதான் அந்த திமிரு, அந்த தைரியம். என்ன செஞ்சாலும் காவல்துறை நம்மள ஒண்ணு செய்யாது. என்ன பண்ணாலும் காவல்துறை தட்டி கேட்காது. என்ன செஞ்சாலும் வழக்கறிஞர் சொல்ல மாட்டாங்க. காரணம் நம்ம கூட திமுக இருக்கு. உண்மையா போயாது. அந்த ஆணவத்துலதான் அவர் ஆடுறாரு. திருமாவளவன் யாரு? விடுதலை சிறுத்தை கட்சி. அவர்கிட்ட எத்தனை சீட் இருக்கு? 4 சீட்டு, 2 சீட்டு எம்பி சீட்டு. இதை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாரு, ரவுடிசம் பண்றாரு.
அப்போ வந்து திமுகவுக்கு கைக்கூலியா இருக்காங்க. அந்த இளைஞரோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்காரு திருமாவளவன். என் மேல கோபப்பட்டாலும் படுத்தும். திருமாவளவன் இன்னைக்கு அவர் கட்சியில இருக்க இளைஞரோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்காரு, நாசமாக்கிட்டு இருக்காரு. இவர் வேணா போலாம் கெத்தா, இவரு போலாம் கெத்தா. ஏன் உங்க தலைவர் என்ன பண்றாரு? இளைஞர்களை எங்க தலைவர் யாருமே அட்ரா, திருப்பி குத்துறா, முன்னாடி குத்துறா, அப்படி முறைச்சா தட்டுறா, 4 தட்டுலாம் எங்க தலைவர் சொல்லலையா, உரிச்சு எடுத்துருவாரு. உடனே கட்சியோட தூக்கி வர 2 கேஸ் வந்தா நாங்க ஆதரிக்க மாட்டோம். உங்களை மாதிரியா என்ன ஒரு கட்சி கொள்கை? அப்ப அந்த தைரியம் யாரால? திமுக கூட இருப்பதனால உங்களுக்கு தைரியம். அப்ப திமுக கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் திருமாவளவன் இந்த மாதிரியான செயல்ல ஈடுபட்டு. அதாவது அவருக்கு நினைப்பு என்னன்னா, திருமாவளவன் தான் முதலமைச்சர், ஒரு கனவு உலகத்துல வாழ்றாரு. அப்படியே அந்த மீசை அப்படி முறுக்கி விட்டுக்கிட்டு அண்ணன் மாதிரியே அப்படி அப்பப்போ மூசி முறுக்கி விட்டுக்காரு, அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த 23 புலிகேசி தான் வரும், வேற வழி இல்லை. அவர் ஒருத்தர் தான் நல்ல அரசராக இருந்தார். அப்படியே சேர்ல சாஞ்சிக்கிட்டு முதலமைச்சர் மாதிரியே உட்காந்துருப்பாரு. எப்போ பார்த்தாலும் பாருங்க திருமாவளவன் சிரிச்ச மேனியமாக இருப்பார். யாராச்சும் ஒரு பூ போட்டால் அப்படியே சிரிப்பார், யாராச்சும் ஒரு கொடி கொடுத்தா அப்படியே சிரிப்பார். ஆனால் ஆண்களை கண்டால் முறைப்பார், ஆண்களை கண்டால் அப்படிம்பாரு. அவர் வந்து அப்படிதான் திருமாவளவன் வந்து கரெக்டாக இருப்பார். பெண்கள்கிட்ட வந்து பணிவாகவும் ஆண்களிடம் தைரியமாக இருக்கக்கூடியவர் வந்து திருமாவளவன். அது தப்பாக சொல்லலை. அந்த பையன் முன்னாடி போகுது. அன்னைக்கு நடந்த கதை ஏற்கனவே நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்துல தெரியும். அண்ணா ஏர்போர்ட் மூர்த்தி கதை என்ன ஆச்சு? அவர் பாட்டுக்கு போறாரு, இவங்க போய் அடிக்கிறாங்க. ஆனா இந்த நாடு என்னாச்சு? இந்த காவல்துறை என்ன பண்ணுச்சு? இந்த வழக்கறிஞர் என்ன பண்ணாங்க? அடிச்சவங்கள ரோட்ல விட்டாங்க, வெளியில விட்டாங்க. அடி வாங்கினாரு பாத்தீங்களா, அவரை தூக்கி ஜெயில வச்சிருக்காங்க. இதாண்டா திமுக, இதுதான் திமுக. சும்மா சட்டப்படி செய்ய வேண்டியதானே? சட்டப்படிதான் எல்லாம் நடக்குது. உங்க திமுக வழக்கறிஞர் இருக்காங்கல்ல, அன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு நடந்த கதை உலகமே பாத்துச்சுல. அது ரகசியம், உலகமே பாத்துச்சு. சும்மா எல்லாரும் கேட்கிற கேள்வி, என்னமா நடக்குது, என்ன அப்படி பண்றாங்க, என்ன இப்படி பண்றாங்க, என்னமா கண்ணுக்கு நேரா போய் அடிச்சாங்க, அவரை கத்தியால கிழிக்கிறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, செருப்பால் அடிக்க, எல்லாமே தெரியுது. அவர் சட்டை கிழிஞ்சிருச்சு, அவரத்துக்கு உள்ள வச்சுட்டாங்களாமா. என்னம்மா நியாயம்? கேட்பாங்கம்மா யாரா இருந்தாலும். இப்ப நீங்களா இருந்தாலும் கேட்பீங்க, நானா இருந்தாலும் கேட்பேன்ல. ரோட்லயே போயிட்டு இருக்கோம், 2 பேரும் சண்டை போடாம நின்று பாக்குறோம். பா உடுப்பா, என்ன நல்லா தானே சொன்னாரு, பெரிய மனுஷன் விடு, யாருன்னே தெரியாது நம்மளுக்கு. ஒரு நியாயம் இருக்கணும். அந்த சப்போர்ட் பண்ணினதுனால அன்றைக்கு நீங்க ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஜெயில வச்சதுனால திருமாவளவனுக்கு என்னாச்சுன்னா, என்ன செஞ்சாலும் நம்மளை யாரும் ஆட்ட அசைக்க முடியாது. நம்ம தான் மாஸ், நம்ம தான் கெத்து, நம்ம தான் பிக் பாஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஆணவத்துல பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? அப்படி பார்த்தாங்களா, அப்படி முறைச்சு பார்த்தா தட்டலுக்கு பெரிய அப்பாட்டங்கிறாரு. அவரு யாரை நம்பி இருக்காரு? மக்களை நம்பி இருக்காரு. மக்கள் ஓட்டு போட்டாதான் அவரை உட்கார முடியும். உன் கூட இளைஞரோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்காரு. என் சகோதரா இருக்கான், எங்க பிள்ளைங்க இருக்காங்க, என் அக்கா பிள்ளை இருக்கான், என் அண்ணன் பிள்ளைங்க இருக்கான் திருமாவளவன்ட்ட, என் தங்கச்சி பிள்ளை இருக்கான் திருமாவளவன்ட்ட. அவனுங்க வாழ்க்கை சேர்ந்து நாசமாகிட்டு இருக்கு. வழக்கை எடுத்துக்கிட்டு போய் அந்த பையனை அவ்வளோ அடி அடிக்கிறீங்களா? என்னையா பண்ணாங்க? யாரும் இடிச்சிட்டாங்கம்மா, நேரடியே காட்டாங்க. யாரா இருந்தாலும் இடிச்சா திரும்பி பார்ப்போம். நம்மளே போறோம், யாரும் தெரியாம இடிச்சுட்டா கூட நம்ம என்ன டக்குன்னு திரும்பி பார்ப்போம். அது இயற்கை. ஏன்னா மனுஷன் மரம் கிடையாது. திரும்பி பார்க்க தெரியாம நம்ம மனுஷன் டக்குன்னு திரும்பி பார்ப்போம். திரும்பி பார்த்தான். அப்ப கார் வந்தா என்ன பண்றான்? என்ன ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கும், அதையும் தெரியுது. ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கும் போது இறங்கி கேட்கிறாரு, என்ன அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டா திருமாவளவன் உள்ள இருக்காரு. பார்த்தோன்னா இவருக்கே ஒரு மரியாதை, அண்ணனா சரி வந்துடுறாரு. அதை போய் பார்த்தாராமா, அந்த உலக அலையோட கருப்பு போயிருச்சான் பார்த்த உடனே. அதனால வந்து ஆவேசமான தொண்டர்கள் பறந்து வந்த கதவை திறந்துக்கிட்டு என்ன அடி, இன மூளை இல்லையா அவங்களுக்கு? எதுக்கு அடிக்கணும்? அடிக்கு கூட மரியாதை இருக்குமா? அடிக்கும் மரியாதை இருக்கு, திட்டுக்கும் மரியாதை இருக்கு, வார்த்தைக்கு மரியாதை இருக்கு. அதுக்கெல்லாம் விலை மதிப்பற்றது. அதை அனாவசியமா வந்து வீசக்கூடாது. ஒரு அந்த அந்த இது வழக்கறிஞருக்காக போராடுறாங்க, நியாயம்தான். ஏன் நீங்க தான் போராடுவீங்களா? நீங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்களா? நீங்க தான் வந்து அம்பேத்கர் மாதிரி கோட்டு சுட்டு போடுவீங்களா? ஒரிஜினல் கோட்டு சுட்டு போட வழக்கறிஞர்கள் போட மாட்டாங்களா? அவங்க வழக்கறிஞர்கள்னால கோட்டு சூட், கருப்பு கோட்டு கருப்பு சூட்டு அவங்க போராடுறாங்க. இவங்க அம்பேத்கர் கோட்டை வந்து வாடகைக்கு வாங்கி போட்டவங்கலாம் போராடும் பொழுது உண்மையான சொந்த கோட்டை போடுறவங்க போராட மாட்டாங்களா? போராடணும், நியாயம் கிடைக்கணும். இது வந்து மீண்டும் மீண்டும் தொடரக்கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்கம்மா, ஆளும் கட்சியை தவறு செஞ்சா கேட்கிறோமா இல்லையாம்மா?
நம்மளுடைய கடமைம்மா அது. நாட்டில் வந்து ஒரு நாசமா போய்கிட்டு இருக்கும்போது அதை தட்டி கேட்கணுமா? யாருமே கேட்கலாம், அந்த புள்ள தறிக்கிட்டு போயிருமா? ஒரு தவறு செய்யும் போது அந்த மாட்டுக்கு ஏன் மூக்க நாங்க இருப்போம், அப்படி இழுத்து பிடிச்சாதான் நிற்கும். அது கட்சியும் அப்படிதான், அந்த அரசியல் நிற்கணும் அப்படிதான். தவறுனா தவறு. இவரு வந்து திருமாவளவனுக்கு வந்து ஐயோ அவர் பேச்சு இவ்வளோ போய் அடிக்கவே இல்லைன்ட்டாரு. அப்படியே அந்த சொன்ன வார்த்தை எனக்கு அவ்வளோ டென்ஷனு. நானே என் டிவியை குத்தி உடச்சிருப்பேன். சரி விலை கூட ஆச்சுன்னு குத்தலை. சாதாரண நம்ம கருணாநிதி கொடுத்த டிவியாக தூக்கி உடச்சிருப்பேன் நான் குத்தி. சரி அவர் கருணாநிதி கொடுத்தது தானேன்ட்டு நான் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன் 2 லட்ச ரூபா. அதை உடைச்சா வீணா போயிருமேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவர் சொல்றாரு அப்படி பார்த்தா அதுக்காக ஒரு 4 தட்டு தட்டணும் கொய்யால. அவ்வளோ ஆணவம் எல்லாம் வந்து ஸ்டாலின் என்ன உங்களால தான், உங்க பின்னாடி இருக்கிறதுனால இவ்வளோ ஆணவமா இருக்கா திருமாவளவன். நீங்க ஒரு 4 தட்டு தட்டி வைங்க அவங்கள, சரியா? ரொம்ப இடம் கொடுக்காதீங்க. தட்டி தான் வச்சிருக்கீங்க, என்ன பண்றது? அடங்க மாட்டாங்களே, அடங்க மறுக்கிறார்கள், அத்துமீறுகிறார்கள், தமிழ்நாடை நாசமாக்குகிறார்கள். இவர்கள் எல்லாம் வந்து பேன் பண்ணணும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் வச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.